السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الكتاب الأول இன்றைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு கான வ அஹவாத்துஹா. இதற்கு அல்-அஃஆல் நாசிஹ அப்படிங்கிற பெயரும் உண்டு. சரி, ஒவ்வொரு ஃபிஅலுக்கும் அதனுடைய உதாரணத்தை பார்த்துட்டு இதற்கான விளக்கம் என்ன, இந்த கான வ அஹவாத்துடைய வேலை என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அல்-அம்சிலா அஸ்-ஸிஹாமு ஷதீதுன் கான அஸ்-ஸிஹாமு ஷதீதன். இதில் அஸ்-ஸிஹாமு ஷதீதுன் என்பது முப்ததா ஹபர். முப்ததா என்றால் அஸ்-ஸிஹாமு, ஷதீதுன் அது அஸ்-ஸிஹாமை பற்றி சொல்லக்கூடியது. ஷதீத் என்றால் மிகவும் நெருக்கடியான, கடுமையான அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும். அஸ்-ஸிஹாம் என்றால் கூட்ட நெரிசல். கூட்ட நெரிசல் மிகவும் கடுமையாக இருந்தது. இது முப்ததா ஹபர். முப்ததாவை பற்றி ஒரு செய்தியை சொல்லக்கூடியது தான் ஹபர். ஆனால் இந்த இடது பக்கம் இருக்கக்கூடியதுல பார்த்தோம்னா கான ஸிஹாமு ஷதீதன். இதில் கான அப்படிங்கிற ஃபேல் அந்த ஸிஹாமு அப்படிங்கிறத கான அதனுடைய இஸ்மாகவும் ஷதீதுன் என்பதை கான என்பதனுடைய ஹபராகவும் மாற்றும். இந்த கான வ அஹவாத்துஹா, அதற்கு கான மற்றும் அதற்கூட இருக்கக்கூடிய அஃஆல்களுக்கு என்ன வேலை என்றால், அது ஒவ்வொரு ஃபேலுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அது ஒரு முப்ததா ஹபருனுடைய ஜும்லாவில் வரும் பொழுது அந்த முப்ததாவை தன்னுடைய இஸ்மாகவும், அதாவது முதல்ல இருந்த அஸ்-ஸிஹாமு என்ற முப்ததா கான அதனோடு சேர்ந்து வரும் பொழுது கான ஸிஹாமு. அப்போ இங்கே ஸிஹாமு என்பது இஸ்மு கான அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஷதீதுன் முப்ததா ஹபரா இருக்கும் பொழுது ஷதீதுன்னா இருந்தது. ஆனால் கான வந்ததுக்கப்புறம் இது கான அதனுடைய ஹபராக மாறிவிடும். அப்போ ஷதீதுன்னு நம்ம ஹபரு கான அப்படின்னு சொல்லுவோம். கூடுதலாக ஹபரை மன்சூபாக மாற்றிவிடும். ஹபருக்கு ஃபத்ஹாவை கொடுக்கும். இந்த முதல் உதாரணத்தை நம்ம பார்ப்போம். كان الزحام شديدا. இது சாதாரண முப்ததா ஹபராக இருந்தால் அஸ்-ஸிஹாமு ஷதீதுன் அதோட நின்றோம். ஆனா அதோடு கான வரும் பொழுது அஸ்-ஸிஹாமு ஷதீதன். அப்போ இங்க அஸ்-ஸிஹாமு என்பது இஸ்மு கான. ஷதீதன் என்பது ஹபரு கான. இந்த மாற்றம் தான் கான வரும் பொழுது நடைபெறும். அடுத்த உதாரணம் பார்க்கும் பொழுது அஸ்-ஸௌபு கஸீருன் ஸார அஸ்-ஸௌபு கஸீரன். அல்-ஹாதிமு கவிய்யுன் லைஸ அல்-ஹாதிமு கவிய்யன். அன்-நஹிமு மரீதன் அஸ்பஹ அன்-நஹிமு மரீதன். அல்-ஆமிலு முத்அபுன் அம்ஸ அல்-ஆமிலு முத்அபன். அல்-கமாமு கஸீஃபுன் அஸ்ஹ அல்-கமாமு கஸீஃபன். المطر غزير ظل المطر غزيرا. المصباح متقد بات المصباح متقدا. இதெல்லாமே கான மற்றும் அதனுடைய அஹவாத், அதனுடைய சகோதரிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் மொத்தம் எத்தனை இருக்கு? முதலாவது கான, ரெண்டாவது கான சார லைஸ அஸ்பஹ அம்ஸ அத்ஹ ظல்ல பாத்த. இது ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் வரும். இப்போ கான என்பது ஃபஅலுல் மாதி, அதாவது முந்தைய காலத்தில் நடந்த ஒரு செயலை குறிப்பதற்காக கான பயன்படும். அப்போ கான ஸிஹாமு ஷதீதன் என்றால் கூட்டம் நெரிசலாக இருந்தது
அப்போ இது வந்து الوقوع في الزمن الماضي. இரண்டாவது சார என்பது வந்து இது என்ன அர்த்தத்தை கொடுக்கும் என்றால் ஒன்று இன்னொன்றாக மாறியது. அப்போ இதுக்கு சார இங்கே நம்ம உதாரணம் பார்த்தோம். சார சௌபு கசீரன், துணி சிறிதாக மாறியது. அசௌபு கசீரன் என்றால் துணி சிறியது. சார சௌபு கசீரன் அப்படின்னா துணி சிறியதாக மாறியது. அப்போ ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறியிருக்கு. அப்போ இந்த சார அதனுடைய வேலை என்னன்னா تدل على تحول المبتدأ من حال إلى حال. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறியதை குறிக்கக்கூடியதுதான் சார. இப்போ இந்த சாராவுக்கு தஹவுல். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய அல் ஃபிஅல் லைஸ அஸ்பஹ. லைஸ என்பது நஃபி. லைஸ துஃபீது அந்நஃபி. ஒன்று முஸ்பத்தாக இருப்பதை மன்ஃபியா நம்ம மாற்றுறோம். இங்கே உதாரணம் பார்த்தது அல் ஹாதிமு கவியுன், தொழிலாளி ஆரோக்கியமானவர். அப்போது லைஸ அது கூட வரும் பொழுது அந்த நிலையில் இருந்து எதிர்மறையான அர்த்தத்தை கொடுக்கும். லைஸ் அல் ஹாதிமு கவியன், அல் ஹாதிம் ஆரோக்கியமானவர் அல்லது திடகார்த்தமானவர் கிடையாது. அப்போ இந்த லைஸனுடைய வேலை அன் நஃபி. அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபிஅல் அஸ்பஹ. இது ஒரு செயல் காலையில் நடந்ததை பற்றி குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுது. அல் ஜவ்வு மும்திரன், அஸ்பஹ அல் ஜவ்வு மும்திரன். அல் ஜவ் அப்படின்னா கிளைமேட், மும்திர்னா மழை பொழிந்த வண்ணமாக. அப்போ வானிலை மழை பொழிந்த வண்ணமாக இருந்தது என்பது முப்ததா ஹபர். அல் ஜவ்வு மும்திரன். அஸ்பஹ அல் ஜவ்வு மும்திரன். அஸ்பஹ என்பது காலை நேரத்தில். அப்போ காலை நேரத்தில் வானிலை மழை பொழிந்த வண்ணமாக இருந்தது. அப்போ அஸ்பஹ என்ற வார்த்தை என்ற ஃபிஅல் நமக்கு ஒரு செயல் காலையில் நடந்ததை குறிப்பதற்காக பயன்படுது. இத்திசாஃபுல் முப்ததஇ பில் ஹபரி பிஸ் ஸபாஹ். அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அல் ஃபிஅல் அம்ச. இது அஸ்பஹாக்கு மாற்றமானது. இது மச, மாலையில் நடக்கக்கூடிய செயல்களை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுது. அல் ஆமிலு முத்அபுன், வேலையாளி உடல் சோர்வாக காணப்பட்டார். அம்சல் ஆலிமு முத்அபன், வேலையாளி மாலை நேரத்தில் உடல் சோர்வோடு காணப்பட்டார். அடுத்தது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அல் ஃபிஅல் அத்ஹா வல்ல பாத. இது எல்லாமே காலங்களை குறிக்கும். அத்ஹா ضل بات. அத்ஹா என்பது லுஹா நேரத்தில், காலையிலிருந்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் கழிச்சு லுஹா என்ற நேரத்தை நம்ம சொல்லுவோம்ல, அந்த நேரத்தில் நடந்த செயல்களை குறிப்பதற்காக இந்த லுஹா என்ற ஃபிஅலுன் நாசிக் பயன்படுத்தப்படுது. வல்ல என்றால் பகல் நேரத்தில்,
தொடர்ச்சியாக பகல் நேரத்தில் நடந்த ஒரு செயலை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுது. பாத்த இது எல்லாமே முப்ததா ஹபரோடு சேரும் பொழுது அந்த முப்ததா ஹபர் இந்த காலங்களிலே நடந்தவையாக மாறும். பாத்த அப்படின்னா லைல், இரவு நேரத்தில் நடந்த ஒன்றை குறிப்பதற்காக பயன்படுத்தும். பாத்த அப்படிங்கிற உதாரணத்திற்கு அல் மரீது முத்தஅல்லிமுன், பாத் அல் மரீது முத்தஅல்லிமன். அல் மரீது முத்தஅல்லிமுன், நோயாளி வலியை உணர்ந்தவராக இருந்தார். பாத் அல் மரீது முத்தஅல்லிமன், இரவு நேரம் முழுக்க ஒரு நோயாளி வலியை உணர்ந்தவராகவே இருந்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இந்த பாத்தை கொடுக்குது. அதே போல தான் வல்ல பகல் நேரத்தில் நடந்ததை குறிக்கிறது. அஸ்பஹ என்பது காலை, அம்சா என்பது அதஹா என்பது துஹா நேரத்தில் நடந்தது, அம்சா என்பது மாலை நேரம், அஸ்பஹ காலை, லைச என்பது நஃபி எதிர்மறையாக சொல்வதற்கு, சார என்பது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவது, கான என்பது கடந்த காலத்தில் நடந்ததை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுது. சரி, இதனுடைய காயிதா நம்ம பார்த்துடலாம். அல் கவாயித் ததுகுலு கான அலல் முப்தத இவல் ஹபரி கான வ அஹவாத்துஹா, முப்ததா மற்றும் ஹபரிலே நுழைந்து وترفع الأول ويسمى اسمها وتنصب الثانية ويسمى خبرها. அது ஒரு முப்ததா ஹபருக்குள்ள வந்து அல் முப்ததாவை தன்னுடைய இஸ்மாகவும், அதாவது கான இஸ்மு கான அப்படின்னு மாத்திரும், ஹபரை ஹபரு கான என்பதாக மாற்றிவிடும். مثل كان فما تقدم وصار وليس وأصبح وأمسى وأضحى وظل وبات وتسمى هذه الأفعال أخوات كان. கான மற்றும் இந்த சார, லைசா, அஸ்பஹ இது எல்லாமே அஹவாத்து கானதுடைய சகோதரிகள் என்று சொல்லப்படும். لكل فعل من هذه الأفعال مضارع وأمر يعملان عمل الماضي إلا ليس فلا يأتي منها مضارع ولا أمر. இது புதிய காயிதா, நம்ம இப்போ பார்த்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கல, இப்போதான் நம்ம இதை படிக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, லைசாவை தவிர இங்கே இருக்கக்கூடிய லைச என்ற அஹவாத்து கானவை தவிர மற்ற எல்லாவற்றுக்கும் முதாரியம் வரும், அம்ரும் வரும். உதாரணத்திற்கு கான அதனுடைய முதாரி யகூனு, இதனுடைய அம்ர் குன். குர்ஆன்ல நம்ம படிச்சிருக்கோம் குன் ஃபயகூன். இப்போ இதனுடைய அம்ர் குன். அதே போல சார இதனுடைய முதாரி யசீரு, இதனுடைய முதாரி யசீரு, இதனுடைய அம்ர் சிர். லைஸுக்கு மட்டும் முதாரியோ அல்லது அம்ரோ வராது. அஸ்பஹ யுஸ்பிஹு, அம்சாவுக்கு அம்சா யும்சி, அضحى يضحي، ظل يظل، بات يبيت. இதனுடைய فعل இதனுடைய அம்ர் பித். ظل يظل، ظل. أضحى يضحي، أضحي. أمسى يمسي، أمسي. أصبح يصبح، أصبح. சரி, இதுதான். அப்போ கான வ அஹவாத்துஹா என்பது அல் அஃஆல் நாசிஹா,
கான யகூனு குன். லைஸவை தவிர மற்ற எல்லாவற்றுக்கும் முதாரியும் வரும், அம்ரும் வரும். சார என்பது ஒரு தஹவுல், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறியதை குறிக்கும். லைஸ என்பது நஃபி, எதிர்மறையான அர்த்தத்தை தரும். அஸ்பஹ காலையில் நடந்தது, அம்ச மாலையில் நடந்தது, அஸ்ஹ துஹா நேரத்தில் நடந்தது, வல்ல பகல் நேரத்தில் நடந்தது, பாத்த என்பது இரவு நேரத்திலே நடந்ததை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுது. இதுதான் கனவ அஹ்வாத்துடைய கனவ அஹ்வாத்துவால இன்றைக்கு நாம் பார்த்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.